கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முதலாவது வார்த்தை ஒருவர் எழுமி நின்று முதல் வார்த்தை வாசிக்கலாம். லேவியராகவும் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் கூட வாசிக்கலாம். லேவியராகவும் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை எழுமி நின்று ஒருவர் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக ஆண்டு நான் துதிக்கிறேன். கடந்த வாரத்தில் கூட இந்த பிரசங்க பகுதிக்காக நான் ஜெபித்து கொண்டது பொழுது கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையினோடு கூட அதிகமாக இடைப்பட்டு கொண்டே இருந்தது. உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என்ன ஒரு அற்புதமாக தேவன் சொல்றாரு பார்த்தீங்களா? வானத்து பூமியை படைத்த தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தன்னை அவருக்கு என்ன செய்யறார்? காண்பிக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தராக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன், சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். எல்லாம் சரிதான். ஆனால் அவர் முக்கியமாக அதிகமாக அவர் முக்கியப்படுத்துவது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவ சாயல், மனிதர்கள் நம்ம எப்படி படைத்தார் தேவன்? தேவ சாயல், ஒவ்வொரு மனிதர்களையும் தேவ சாயல் படைத்தார். தேவனை போன்ற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் உருவாக முடியாது. தேவ சாயல படைத்த தேவன், தேவனுடைய சாயல், தேவனுடைய பண்புகள், தேவனுடைய எல்லா காரியங்களும் மனிதர்களாய் நமக்குள் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி தேவனாய் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அது போல நாமும் என்ன செய்யணுமா? பரிசுத்தராய் இருக்கணுமா? தேவனுடைய சாயல் மாத்திரமல்ல, தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடத்தில் இருக்கிற அந்த குணங்கள், அந்த நற்பலன்கள் நமக்கு என்ன செய்யணுமா? வர வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஆதியிலே தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார், தன்னுடைய சாயலில் உருவாக்கினார். தனக்கு இருக்கிற அந்த ஜீவனை அவர் என்ன செஞ்சார்? ஊதி, நாசில் ஊதி ஜீவ ஆத்மா உருவாக்கினார். அதுபோல அந்த தேவன் இன்று நம்மிடத்தில் இந்த கடைசி நாட்களில், கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், பரிசுத்தராய் இருங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, பாவற்ற ஒரு ஜீவிதம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களுடைய அறிகுறி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மற்ற 24 நீங்க படிச்சீங்கன்னா நிறைய அறிகுறிகள்லாம் சொல்லியிருப்பார். லோத்து நாட்களில் நடந்தது போல நடக்கும், இந்த பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளையில் உண்டாகும், நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லிட்டே போறார். பாவம் எங்கும் இல்லாதபடிக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. கோர்ட்டுகளாக இருக்கட்டும், எல்லா சட்டத்திட்டங்களும் கவர்மெண்ட் சொல்றது பாவம் செய்கிறது பாவம் அல்ல அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாவத்தினுடைய தன்மை மிக அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டியாகிய நம்முடைய திருச்சபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பரிசுத்தமாய் எப்படி வாழ்வது, பரிசுத்தமாய் ஜீவிக்க என்ன செய்ய வேண்டும் என்று போன்ற அநேக காரியங்களை இன்றைய தினத்திலே கர்த்தர் தியானிக்க நமக்கு என்ன செய்வார்? கர்த்தர் உதவி செய்வாராக. முதல் பாயிண்ட், காட் இஸ் ஹோலி. கடவுள் என்ன செய்வார்? பரிசுத்தராய் இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். முதல் பாயிண்ட், காட் இஸ் ஹோலி. கடவுள் நம்முடைய தேவன் என்ன இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையால் நாம் என்ன செய்யணுமா? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆபகுக் 1:13 வாசிங்க. ஆபகுக் 1:13 தேவன் அவர் பரிசுத்தமுடைய கண்களாக இருக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, போதும், அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டேன். தீமையை பார்க்காத சுத்த கண்கள், அதாவது இங்கிலீஷ் பைபிள் அழகா போட்டிருக்கு, பியூர் ஐஸ். அது நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்கல்ல, பாலாக இருக்கட்டும், நிறைய ப்ராடக்டில் போடுவாங்க, பியூராக இருக்குது, 100% பியூர். அதே மாதிரி அந்த வேத வசனம் சொல்லுது பியூர் ஐஸ். அவருடைய கண்கள் தீமை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்களுடைய கண்கள். அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? ஒரு நாள் பாவத்தை பார்த்து ரசித்ததே கிடையாது, பாவத்தை செய்ய விரும்பினதே கிடையாது. அவருடைய சிந்தனை பரிசுத்தமானது, அவருடைய கண்கள் பரிசுத்தமானது, அவைகள் பரிசுத்தமானவர்களே நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமியெங்கு உலாவிக்கொண்டே இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்கள் என்ன செய்யுது? பூமியெங்கு உலாவிக்கொண்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த சுத்திக்கிட்டு இருக்க கண்கள் எதை நோக்கி பார்க்கிறது தெரியுமா? பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறது, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை நோக்கி பார்க்கிறது, தேவன் நோக்கி ஜெபிக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறது. அந்த கண்கள் ஒரு நாளும் பாவம் செய்கிறவற்றை
ரசித்தது கிடையாது, பார்த்தது கிடையாது, அதை விரும்பினது கிடையாது. தேவனுடைய கண்கள் பரிசுத்தமான கண்கள். அவர் பரிசுத்தராக இருக்கிறார் என்று வேத வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு ஏசாயா 6:3 வாசிங்க. அந்த பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று சொன்ன தேவன், அந்த பரிசுத்தரை எப்பொழுதும் தேவ தூதர்கள் பாடி துதித்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி பாடி துதிக்கிறார்கள்? ஏசாயா 6:3 வாசிக்கும் பொழுது, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என தேவ ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கு என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அந்த கேராபீன்கள், 2வது சொல்லுற அந்த சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளை தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து அந்த தேவனை நோக்கி, அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போ அவர் பரிசுத்தர். அவரிடத்தில் எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவர் அன்பா இருக்கிறார், அவர்கிட்ட சர்வ வல்லமை உண்டு, அவரிடத்தில் எத்தனையோ குணாதிசயங்கள் உண்டு. ஆனால் தேவ தூதர்கள் அவரை எப்படி துதிக்கிறார்கள் தெரியுமா? பரிசுத்தர் 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 என்று அவரை துதிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். பரிசுத்தர் என்கிற அந்த வார்த்தைக்கு அவர்தான் அடையாளமாகவும், அவர்தான் முழு அர்த்தமாகவும் அந்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். அப்போ அவர் எப்படி இருக்கிறார்? நாம் வழிபடுகிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவ்வளவுக்குள்ள ஒரு பரிசுத்தமான கண்கள், பரிசுத்தமானது சிந்தனை, பரிசுத்தமானது அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே என்னது? அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தமராக இருங்கள் என்று சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. சாதாரண கிறிஸ்தவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இயேசுவே என் கூட இரும், இயேசுவே என் கூட வாழும் அப்படி என்று சாதாரண கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? இயேசுவே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நீங்க என்ன விரும்புறீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படி என்று சொல்லி உண்மை கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் கேட்பார்கள். எப்படி ஒரு கணவன் மனைவி இருக்கும் பொழுது மனைவி கணவனிடத்தில் வந்து, நான் என்ன செய்யட்டும், அடுத்து உங்களுக்கு என்ன ஆகாரம் வைக்க வேண்டும், என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பது கேட்பது போல, நாம் மனவாட்டியாகி அழைக்கப்பட்ட நாம் தேவனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் என்கிட்ட தாங்காண்டவரே, நீங்க அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்குங்க, என்னிடத்துல அந்த பரிசுத்த தாரு என்று நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் 8:46 வாசி பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது பாவமற்றவராக மகா பரிசுத்தராக வாழ்ந்து காண்பித்தார். யோவான் 8:46. போதும், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? தன்னுடைய 33 வயதிலே அந்த தேவன், மனிதனாய் அவதரித்த சர்வ வல்லமுள்ள தேவன், மனிதனாய் வாழ்ந்த தேவன் மனிதர்களை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நாம் வாழ்ற வேலை செய்வத்தை இதை மாதிரி கேட்க முடியுமா? நாம் வாழ்ந்த ஊரில் கேட்க முடியுமா? நாம் நம்முடைய குடும்பத்தில் யாரிடத்தையா கேட்க முடியுமா? ஏன்ட்ட பாவம் உண்டு என்று, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் அப்படி என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படி என்று நம்மால் கேட்க முடியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தராய் ஜீவித்தார். அதே ஜீவிதம் நம்மிடத்தில் நினைச்சணும் வேணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எப்படி பரிசுத்தராய் ஜீவித்தாரோ அது போல நாமும் என்ன செய்யணுமோ? பரிசுத்தரா ஜீவிக்கணும். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். கடவுள் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அவருடைய சிந்தனை, அவருடைய பார்வை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பரிசுத்தமானது. ஒரு நாள் அவர் தீமையை படைக்கிறதில்லை, தீமையான காரியத்தை செய்கிறதில்லை, தீமையான காரியத்தை பார்க்கிறதில்லை. அவ்வளவு பரிசுத்தமான தேவனை தேவ தூதர்கள் எப்படி துதிக்கிறார்கள்? பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி இருந்தார்? பரிசுத்தராய் ஜீவித்தார். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், பரிசுத்தமாய் வாழுங்கள், பாவமற்ற ஒரு ஜீவிதம் நாம் செய்ய வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இச்சானவற்றை பார்க்கக்கூடாது, இச்சான காரியங்களை பேசக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தில் நாம் என்ன செய்யணுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவனை கேட்டார். 2வது பாயிண்ட், நம்மளை அவர் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். 2வது எது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தத்துக்கு அழைத்து 1 தெசலோனிக்கர் 4:7 வாசிங்க. God called for holiness life. 1 தெசலோனிக்கர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல
பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கார். தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? தேவன் நம்மை அழைக்கிறார் எதற்காக? 1 தெசலோனிக்கேயர் 4:7 நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, நம் பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் செய்ய, பரிசுத்தமாய் வாழ நம்மை என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த அழைத்திருக்கிறார். 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 4:2 1 தெசலோனிக்கேயர் 4:2. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தராகிய இயேசுவினாலே உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தோம். கர்த்தராகிய இயேசுவினாலே சில கட்டளைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அது என்ன கட்டளை? அது என்ன கட்டளை? கட்டளை இயேசுனாலே ஒரு சில கட்டளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம். அது என்ன கட்டளை என்றால், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சாமல் இருக்க வேண்டும். உண்மையே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே கர்த்தர் நீதி சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். அப்போ நாங்கள் முன்னமே கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னன்னா, நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், அசுத்தத்தை விட்டுவிட வேண்டும், அசுத்தமான காரியங்களை யோசிக்க கூடாது, அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது. தன் தன் சரீர பாண்டத்தை நினைச்சிடுவான். தனக்கு கொடுத்த கிஃப்ட். கர்த்தர் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறார்? நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடி, சரீரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சரீரம் நம்முடையதல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் வந்து தங்கி வாசம் பண்ணக்கூடிய இடம். இந்த ஒரு ஆலயமாக நம்ம இதை வச்சிருக்கிறோம். இது ஒரு பரிசுத்தமான ஒரு இடமா வச்சிருக்கோம். அப்படித்தானே? இந்த இடத்துல ஏதாவது தீமையான காரியத்தை நம்ம பார்க்கிறோமா? தீமையான காரியத்தை செய்கிறோமா? தீமையான காரியத்தை எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை. அப்படித்தானே? இது ஒரு ஏன் அப்படின்னா, தேவனாய் கர்த்தர் வாசம் பண்ண முடியும். அப்போ இந்த கட்டிடமே இவ்வளவு இருக்குன்னா, இதை பார்க்கல மேன்மையானது நம்மளுடைய சரீரம். இந்த சரீரம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் தங்கக்கூடிய ஒரு ஆலயம். அப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க? சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து சாட்சியாக அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? சபையை எச்சரித்தார்கள். அப்போ கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்ம அழைத்ததை நம்ம ஒரு காலத்தில் பாவியாக ஜீவித்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம். கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிற ஒரு அழைப்பு அழைத்திருக்கிறார். உன்னதமான வாழ்க்கை வாழ முடியாது. உன்னதமான என்ன வாழ்க்கை? அது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத கர்த்தர் நம்மை அழைத்திருக்க. ஆகவே நமக்கு எப்பவும் நமக்கு சிந்தனை இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நான் ஒரு பரிசுத்தவராய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனை போல ஒரு பரிசுத்தமாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்குள் தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த சரீரம், இந்த கை, இந்த வாய், இந்த கண்கள், இந்த காதுகள் தீமையானவற்றை நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. இந்த கண்கள் தீமையானவற்றை, தேவனுக்கு பிரியமானவர், தேவனுக்கு பிரியலாத காரியத்தை நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாடல்களை கேட்கக்கூடாது. இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமற்ற எந்த ஒரு காரியத்தை நினைச்சக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. மற்றவர்கள் இடரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடாது, மற்றவர்கள் இச்சிக்கிற அளவுக்கு நம்முடைய வார்த்தையை நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தை எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஏன் பரிசுத்தமாக இருக்கணும்? நாம் வழிபடக்கூடிய தேவன் பரிசுத்தார், நம்மை படைத்த தேவன் பரிசுத்தார். அந்த படைத்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ரோமர் 6:1 ஒரு சில வாசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? கூடாது. பாவத்துக்கு ஒரு நாள், நான் ஆல்ரெடி பாவத்துக்கு செத்து போன ஒருவன், நான் எப்படி இனிமேல் அந்த பாவத்தை நினைச்சு முடியும், பிழைக்க முடியும், அந்த பாவத்தை செய்ய முடியும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றாதை
அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனிதரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய மரணத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவோடு கூட அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மரித்த மனிதன் அவன் உயிரோடு எழுப்பி ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, அந்த மனிதன் ஏதாவது எழுப்பி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி கிறிஸ்துவோடு கூட என்ன செஞ்சிருக்கிறார்கள்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றது அறியாமல் இருக்கிறீர்களா? அடுத்தது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்போ என்ன அருமையா வேதவசனம் சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ அதுதான் ஒரு முதல் உடன்படிக்கை. எப்படி நம்ம மணவாளனா இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்கிறோமோ, அப்போ அந்த நமக்கு ஒரு உடன்படிக்கப்பட்ட ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி. அப்போ ஒரு திருமணம் பண்ண போகும்போது நினைச்சுவாங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிதானே? வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த தேதியில் இந்த டேட்டில் என்ன செய்யும், நமக்கு ஒரு நிச்சயார்த்தம் சொல்லுவாங்க. அப்படி தானே? கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்கேஜ். அதே போல் கிறிஸ்துவோடு கூட ஒரு என்கேஜ்மெண்ட், கிறிஸ்துவோடு கூட ஒரு அடக்கப்படுதல், அது எப்பொழுது நடக்குதுன்னா ஞானஸ்நானத்தினாலே நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் என்றால் என்ன? கிறிஸ்துவோடு கூட அடக்கப்படக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படி கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணுமா? அடக்கம் பண்ணப்பட வேண்டும். 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போ இப்போ ஒரு விசுவாசி பாவ மன்னிப்புக்கிட்ட ஞானஸ்நானம் வரும்போது முதலாவது அவர்கள் கிறிஸ்துவோடு கூட நினைச்சுறாங்க. தண்ணியில் அப்படி முக்கியம் எடுப்பாங்க. அப்படி தானே? தண்ணியில் அப்படி முக்கியம் எடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த சரீரம் கிறிஸ்துவோடு கூட இப்படி அடக்கம் பண்ணுற மாதிரியே முக்கியம் எடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த கிறிஸ்துவோடு கூட அந்த பாடி அடக்கம் பண்ணப்படுது. அப்படி தண்ணியிலேருந்து அப்படி எழுப்பப்படும் பொழுது அந்த அவர்கள் வந்து உயிர்த்தெழு சாயலில் இணைக்கப்படுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ரகசியமாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட நிலை. என்ன அடக்கம் பண்ணப்பட்ட நிலை? மரித்த ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட நிலை, தேவனுடைய உயிர்த்தெழு சாயலில் இணைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. 7ஆம் வசனம். ஒரு மரித்த மனிதன் ஒரு நாள் பாவம் செய்ய போறதில்லை. அதே போல கிறிஸ்தவர்களாகி நாமும் கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். எப்பொழுது மரிக்கிறோம்? ஞானஸ்நானத்தில் மரிக்கிறோம். அந்த மரணத்துக்கு எதுவான அந்த மரித்த அந்த மனிதனுக்கு பாவம் என்ன செய்யக்கூடாது, இனி என்ன செய்யாது, ஆளுகை செய்யாது போல நாம் வந்து அது போல நாமும் ஜீவனம் செய்ய வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்க. 8ஆம் வசனம் கூட நம்புகிறோம். அப்படியே நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பார். நம்முடைய சரீரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறத பார்த்தோம். இந்த சரீரத்தில் பாவம் என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. பாவம் வந்து நம்மளை இணைச்சக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. இப்போ ஒரு எஜமான் இருக்கிறார், ஒரு அடிமை எப்படி ஆளுவார்? வா அந்த வேலையை செய், இந்த வீட்டை தூரு, அந்த சமையலை பண்ணு, இந்த வேலையெல்லாம் செய் அப்படின்னு அடிமைக்கு என்னச்சுவார்? எஜமான் வந்து கட்டளை கொடுப்பார், ஆளுவார். அதுபோல் நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா என்ன உண்டாகும்னா, பாவம் செய்ய முன்னாடி சாத்தான் நினைச்சுவான், பலவிதமான யோசனைகளை அள்ளி போடுவான். அவன் ரெக்வெஸ்ட் கொடுப்பான், இந்த பாவம் செய், இதை பாரு, கொஞ்சம் சிகரெட் குடி, அல்லது அந்த மதுவானம் இருந்து, அல்லது அந்த இச்சையா ஏதாவது ஒரு பாரு, சிகரெட், அந்த ஏதாவது ஒரு பாவங்கள் செய்ய முடியாமல் நினச்சி ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு வித சூழ்நிலைக்கு ஏற்பான், வயதுக்கு ஏற்ப என்ன செஞ்சிருப்பான், போட்டுக்கிட்டே இருப்பான். இதை பாரு, சினிமா பாரு, அல்லது அதை பாரு, எதை பாரு, அல்லது இச்சையான வார்த்தைகளை பேசு, இது இன்பமாக இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இதெல்லாம் செய் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான்.
நம்மளும் பார்ப்போம், சரி ரைட்டு, எவ்வளோ நேரம் தான் இவனும் சொல்லுவான், நல்லது தானே, கொஞ்ச நேரம் இந்த பாவத்தை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படி நம்ம நினைத்து அவனோடு கூட ஐக்கியமாகும்போது என்ன செய்கிறோம், அவன் நம்முடைய சரத்துக்குள்ளே புகுந்து விடுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய சரத்துக்குள்ளே அவன் புகுந்து விட்டு பிறகு சாத்தானோடு கூட முதலாவது ஐக்கியமானாதான் எந்த ஒரு பாவமும் நாம் செய்ய முடியும். ஒரு பொய் சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு களவு செய்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு பாவமும் நாம் சாத்தானோடு கூட ஐக்கியமானாதான் அந்த பாவத்தை செய்ய முடியும். சாத்தானும் பாவம் வேற வேற கிடையாது. சாத்தான் பாவம் ஒன்றா இருக்கிறார்கள். அப்போ அந்த பாவம் செய்கிறோம் அப்படின்னாலே சாத்தானோடு கூட முதல் ஒரு ஐக்கியம், ஃபஸ்ட்டு சாத்தானோட ஐக்கியம், ரெண்டாவது அவன் சரத்துக்குள்ள புகுந்து விடுறான், மூன்றாவது ஒரு மனிதன் போய் பாவம் செய்கிறான். எந்த ஒரு மனிதனும் தனியாக போய் செய்வது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய பாவத்தை தனியாக எந்த மனிதனும் செய்ய முடியாது. அந்த சாத்தான் தான் அவனுக்குள்ள மனிதனுக்குள்ள புகுந்து மனிதர்களை பாவம் செய்ய முடியாது தூண்டுகிறான், இழுக்கிறான், பாவத்தை செய்ய வைக்கிறான். ஆகவே கிறிஸ்தவர்களாக நாம் இதுக்கு அவன் நம்முடைய ஆளுகை செய்ய முடியாது. அந்த பாவத்தினுடைய அதிகாரியை அவன் நம்ம நினைச்சக்கூடாது, ஆளக்கூடாது. நம்முடைய சரத்தை அவன் நினைச்சக்கூடாது, ஆளக்கூடாது. அப்படி ஆளாமல் இருக்கணும்னா நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கணும். அவன் நம்மளை அடிமையாக ஆளக்கூடாது. அப்போ நாம் என்ன செய்யணும், நம்முடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம பேச்சு பரிசுத்தமாக இருக்கணும். இச்சையாக பார்க்கக்கூடாதுன்னு இச்சையாக பார்க்கக்கூடாது, இச்சையான காரியங்களை கேட்கக்கூடாதுன்னு இச்சையான காரியங்களை நம்ம நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவிதம் நம்மகிட்ட நினைச்சிடும் இருக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஞானஸ்தானம் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதை விளக்கணும்னா இன்னும் நமக்கு நினைச்சணும், டைம் தேவை, அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் சுருக்கமாக பாருங்கள், ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணுகிறது, உயிர்த்தெழுதல், அவரோடு கூட கர்த்தர் நினைச்சுகிறார், நம்மளை உயிர்த்தெழ வைக்கிறார், உன்னதங்களில் நினைச்சுகிறார், நம்மை உட்கார செய்கிறார் என்று கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3 இல்லை எபேசியர் 2:7 படிங்க. ஃபஸ்ட்டு எபேசியர் 2:7 படிங்க. நம்மளை உன்னதங்களில் கூட உட்கார செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? 2:7 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். அப்போ நம்ம ஞானஸ்தானத்தில் முதல்ல என்ன நடக்கு? பாவ மன்னிப்புக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பண்ணணும். யோவான் 3 அழகாக சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா ஒருவன் என்ன சொன்னான்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். அப்போது தேவனுடைய ராஜ்ய பிரவேசிக்க நாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கணும். அப்போ ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவன் முதலாவது அந்த மனிதன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணிடுறான், அடுத்து கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிறான். அந்த கிறிஸ்துவோடு கூட அவன் எங்கே இருக்கிறான்? எபேசியர் 2:7 நம்ம வாசிக்கும்படி அவன் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம அவரோடு கூட எழுப்பி, அவரோடு கூட நம்ம எப்போ எழுப்பினார்? ஞானஸ்தானத்தினால் எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இப்போ பிதாவினுடைய வலது பார்சத்தில் உன்னதத்தில் இருக்கிறார். அப்போ அவரோடு கூட உட்காரும்படி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அருள் செய்திருக்கிறார். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய வலது பார்த்து தேவனுடைய உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியா செய்யும் கிருபை செய்திருக்கிறார். கொலோசியர் 3:1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்து வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ மேலானதை தேடுங்கள், மேலானவைகளை விரும்புங்கள். மேலானது என்னது? அப்போ அதாவது அழகா வசனம் சொல்றது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்து வீட்டிற்கு இடத்தில் உள்ள அந்த இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற திரும்ப உன்னதத்தில் விட்டு அந்த இடத்தில் உள்ளவர்களை மேலான அந்த பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை என்ன செய்யுங்க? தேடுங்கள். அந்த பரலோகத்துக்கு விரும்புகிற காரியங்களை நாடுங்கள். அப்போ அதை விரும்புங்கள். 3 வசனம் மிகப்பெரிய ஒரு ஆழமான ரகசியம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள். எஸ் கரெக்ட், நாம் ஞானஸ்தானம் கூட மரித்தோம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ முதலாவது மரித்தோம், அவரோடு கூட உயிர்த்தெடுத்தோம், கிறிஸ்துவோட உயிர்த்தெழு சாயில் இணைக்கப்பட்ட நாம் வேதவசனம் சொல்லுது, உன்னதங்களிலே அவரோடு கூட
உட்கார செய்தார். உட்கார செய்த தேவன் வசனம் அடுத்து சொல்லுது, நீங்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. அப்போ தேவனுக்குள், பிதாவுக்கு தேவனுக்குள் நம்முடைய ஜீவன், நம்ம உன்னதங்கள் உட்கார்ந்திருக்கிறோம்னா பிதாவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு கூட பிதாவுக்குள் நாம் நினைச்சுக்கிறோம் மறைந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஜீவன் எங்கே இருக்குது? இப்போ நம்ம ஜீவன் எங்கே இருக்கு? நம்ம ஒவ்வொருடைய ஜீவன் எங்கே இருக்கு? நாம் யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இது தெரிஞ்சிச்சுன்னா நமக்குள்ள ஒரு பவர் வரும், நமக்குள்ள ஒரு வல்லமை வரும். சாத்தானெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு போயிட்டே இருப்போம். சின்ன இதில் அடிக்கடி நம்ம கேட்ட ஒரு கதை தான். சின்ன வயசுலேருந்து ஒரு குட்டி யானையை கட்டி போட்டு வளர்க்கும்போது, சின்ன கயிறு தான், கட்டி போட்டு வளர்க்கும்போது பெரிய யானை வளர்ந்தப்புறம் அதே கயிறு தான் கட்டி போடுவாங்க. அது சின்ன வயசில் நினைக்குமா இந்த இதை நம்மளால் நினச்ச முடியாது, இழுத்து பார்க்கும், அக்க முடியாது. பெருசான பிறகு அது முயற்சி செய்யாது. ஆனால் முயற்சி செஞ்சால் என்ன செய்யலாம்? ஆத்திரலாம். இப்போ கிறிஸ்துக்குள்ளாக நம்மளுடைய பலன் என்ன? நம்ம ஒரு காலத்தில் நம்முடைய பலன் என்னன்னு தெரியாது, சரியா? நம்மளுடைய அதிகாரம் என்னன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வேத வசனம் சொல்லுது, பிதாவோடு கூட அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அவருக்குள் நாம் வாசம் படுகிறோம், அவர் நமக்குள் வாசம் படுகிறார். ஒருவன் என்னுடைய வார்த்தையை கை கொண்டால் நாங்கள் அவனுக்குள் வந்து வாசம் பண்ண. அப்போ வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொருத்தரையும் சொல்லுங்க, எனக்குள் வந்து என்ன செய்றார்? வாசம் பண்ணுகிறார். அப்போ எனக்குள் அவர் வந்து வாசம் பண்றார். அப்போ நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் அவருக்குள் எப்படி இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிர் தெழுந்தேன், அவருடைய சாயல் இணைக்கப்பட்டேன், அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார செய்தார். உன்னதங்களில் உட்கார செய்த தேவன் அதோடு கூட மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நினைச்சது மறைந்திருக்கு. அப்போ நம்ம தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். நான் பிதாவை தேவனுக்குள் மறைந்திருக்கிறேன் அப்படின்னா யார் என்ன செய்ய முடியும்? சாத்தானுடைய சேனை என்ன செய்ய முடியும்? அப்போ தேவனுக்குள் நான் மறைந்திருக்கிறேன், தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நானும் தேவனும் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களாய் மாத்திரமல்ல, நாம் அனைவரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறோம். நாம் அனைவரும் என்ன செஞ்சிருக்கிறோம்? தேவனு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் சொல்லலாம், நானும் தேவனும் நினைச்சிரோம் ஒன்றாக இந்த பூமியிலே வாசம் பண்ணி. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபமாக இருந்தது. யோவான் 17 வாசம் பண்ணி 17:21 வாசித்து பாருங்க. யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட பிரேயர், இயேசு கிறிஸ்துவோட ஜெபம். இந்த யோவான் 17 இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று தெளிவாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 17 யோவான் 17 நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் ஃப்ரீயா இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அதில் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறார், எப்படி பிதாவை நோக்கி வேண்டும் விண்ணப்படுகிறார் என்பது ஆழமான ரகசியங்கள் அநேகம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரியம், பிதாவே நானும் நீர் ஒன்றா இருப்பது போல இவர்களும் நம்மில் ஒன்றா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிதாவும் தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒன்றா இருக்கிறார்கள்? எப்படி ஒன்றா இருக்கிறார்கள்? பிதாவின் தேவன் வேற, இயேசு கிறிஸ்து வேற, அப்படி கிடையாது. அப்படிதானே? பரிசுத்தம் வேற. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தம் ஒரே தேவன். நாமக்குள்ள எப்படி சரீரம் ஆத்மா ஆவி இருப்பது போல அவர் ஒன்றா இருக்கிறார், ஒரே சரமா இருக்கிறார். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? கணவன் மனைவியும் ஒரே சரீரமா இருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? டீச் பண்ணுது. இதெல்லாம் எதுக்காக கணவன் மனைவி குறித்து அதிகமாக வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு விட மணவாட்டியாகி நாம் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. யுக யுகமாக நாம் என்ன போகிறோம்? வாழப்போகிறோம். அவர்களுடைய எப்படி அவர் தனியா வாழ்வார், நாம் தனியா வாழ்வோம். அப்படியே வாழ போறோம். எப்படி வாழ போறோம்? எப்படி வாழ போறோம்? ரெண்டு பேரும் தனித்தனியா வாழுவோமா இல்லை ஒன்றாக வாழுவோமா பரலோகத்தில்? அப்ப நாம் ஒன்றாக வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? பிதாவே நானும் நீர் ஒன்றா இருப்பது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. ஒரு கணவன் மனைவி உறவுல கூட பிள்ளைகள் வந்தால் கூட பிடிப்பது இல்லையா? நல்ல நண்பர்கள், உயிருக்கு உயிரான நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 நண்பருக்குள்ள இன்னொருத்தங்க வந்து அவங்களுக்கு என்ன
பிடிக்காது. அவங்க உயிருக்கு உயிராக நேசிக்கிற நண்பர்கள். அதில் இன்னொரு உறவு வந்து அப்படி. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க? பிதாவே, நானும் நீர் ஒன்றாக இருப்பது போல இவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ இந்த வேத வசனம் இப்போ நிறைவேறும். இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டு அது இன்றைய இப்பொழுது அது நடைமுறையில் இருக்குது. எப்படி நடைமுறை உண்டாகுது? எப்படி நாம் பிதாவோடு கூட ஒன்றாக இருக்கிறோம்? எப்படி இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக இருக்கிறோம்? எப்படி பரிசுத்த தேவனோடு நாம் ஒன்றாக இருக்கிறோம்? நாம் எப்பொழுது பாவ மன்னிப்பு கட்டு ஞானஸ்நானம் பருகிறோமோ அப்போ நாம் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதுக்கப்புறம் எப்படி நாம் தண்ணீர் எழும்புகிறோம்? அப்போ உயிர்த்தெழுதலின் சாயல் நினைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுதலின் சாயல் நினைக்கப்பட்டனா எங்கே இருக்கிறோம்? உன்னதங்கள் உட்கார செய்திருக்கிறார். உன்னதங்கள் உட்கார செய்தவர் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. அப்போ நாம் இப்போ என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட ஒன்றித்த ஒரு வாழ்க்கை. அப்போ இனி நம்ம பாவம் செய்வோமா? இப்படி ஒன்றாக ஒன்றித்த வாழ்க்கை தான். அதை தான் கொஞ்சம் கொலோசியர் 3 சொல்லிட்டு 4 வாசிங்க. 3:4 வாசிங்க. இப்போ உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் என்ன செஞ்சிருக்கு? மறைந்திருக்கிறது. நீ ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடும் பொருட்டு அழித்து போடுங்கள். போதும். அப்போ இதெல்லாம் அவர் அப்போஸ்தலன் போல அந்த கொலோசிய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள்லாம் இப்போ கிறிஸ்துவோடு கூட தேவனுக்கு ஒன்றாக இருக்கிறீங்க. நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போ ஒன்றாக இருக்கிறேன்னு சொன்னது அப்போ இந்த பாவத்துக்கு ஏதுவான இந்த காரியங்களெல்லாம் அழித்து போட்டு பரிசுத்தமாக ஜீவனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து சொல்கிறேன். கிறிஸ்தவர்களாய் நீங்களும் அப்படி நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே நினைத்து பாருங்கள். நான் வெஸ்லியாகி நீங்கள் உங்கள் பேரை போட்டு பாருங்கள். நான் இப்போ கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக இருக்கிறேன். எல்லாரும் சொல்லி பாருங்கள். நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக இருக்கேன்னு சொல்லுங்கள். நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக இருக்கிறேன். என்னுடைய ஜீவன் பிதாவை தேவனுக்குள் மறைந்திருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஜீவன் பிதாவை தேவனுக்குள் மறைந்திருக்கு. நான் என்னை தேவன் உன்னதங்களில் உட்கார செய்தார்னு சொல்லுங்கள். உன்னதங்களில் உட்கார செய்தார். அப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு இல்லையா? அப்போ நான் உன்னதங்களில் நான் எங்கே இருக்கிறேன்? நான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன மாத்திரமில்லை, நான் சொல்லலை, நாம் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறோம்? இப்போ வேத வசனம் நம்ம உன்னதங்களில் இருக்கிறோம். உன்னதங்களில் இருக்கிற நான், பரலோக தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நான் இறங்கி வந்து இழிவான பாவத்தை செய்ய முடியுமா? செய்யலாமா? செய்யக்கூடாது. நான் யாரு? பெரிய கைய காலி உள்ளவன். நான் யாரு? மகா பெரிய தேவனோடு கூட உன்னதங்கள் உட்கார்ந்து. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனாய் கருத்தை கொடுத்து நாம் அதை நினைச்சிடும், மறந்து போயிடும். அடிக்கடி சாத்தான் நினைச்சிடான். ஒன்று தாழ்வு மனப்பான்மையை அள்ளி போடுறான், இல்லைன்னா பெருமையில் விளை செய்கிறான். ரெண்டில் எதுலேயும் ஒன்றில் நம்மளை அடிக்கடி விளை செய்கிறான். தாழ்வு மனப்பான்மை, நான் ஒன்றுமே இல்லை, நானே மிகப்பெரிய பாவி, நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாழ்வு மனப்பான்மை. ஆனால் நாம் யார்? உண்மையிலே நாம் யார்? ராஜாவோட பிள்ளைங்க. அவர் ராஜாதி ராஜா. அப்போ அவர் ராஜானா நம்மளும் இருந்துச்சு ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, ராணியாக, இளவரசனாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? தவறு செய்யக்கூடாது. இந்த சவுதி ராஜாவை எடுத்துக்கோங்க, இளவரசர் எடுத்துக்கோங்க. அவர் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லுவாரா? பொய் சொல்லி பேசுவாரா? நாளைக்கு நான் இதை செய்வேன் சொல்லிட்டு செய்யாமல் இருந்தால் அவருடைய பதவிக்கே அழகு இல்லை இல்லையா? கரெக்டு தானே? நாளைக்கு நான் இதை செய்வேன், நாளைக்கு இந்த இக்காம நெவியோட ஃபீஸை நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிக்கை இட்டுட்டு நாளைக்கு அவர் செய்யாமல் இருந்தால் அவருடைய பதவிக்கே அழகு இல்லை இல்லையா? அப்போ அவர் இளவரசருக்கே அவ்வளோ இதுன்னா நாம் அதை பார்த்து மேலான மேலான இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற நாம் சின்ன சின்ன பொய் சொல்கிறது நமக்கு என்னதில்லை, அழகல்ல. சின்ன சின்ன காரியங்கள் பாவம் செய்கிறது நம்மளுடைய தேவனையே நம்ம நினைச்சது துக்கப்படுது. அப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? தேவன் பரிசுத்தர். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக ஜீவிக்கணும். எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்கணும்? முதலாவது நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க மன்னிப்பு கற்று மூழ்கிய ஞானஸ்தானம் எடுக்கணும். எடுத்தால் தான் நாம் அந்த உடன்படிக்கையில் நாம் நினைச்சிடும் ஐக்கியப்படுகிறோம். அப்போ அதில் இது பண்ணணும். மூன்றாவது கர்த்தராகிய இயேசு ரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. மூன்றாவது பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குமா? நம்மளை என்னது? பாவத்தில் சுத்திகரிக்க வல்லமுள்ள. 1 யோவான் 1:7 வாசிங்க.
1 யோவான் 1:7. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிப்பாரா? இயேசு கிறிஸ்து நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா? இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு குறிப்பிட்ட பாவம் எடுத்து சொல்லாமல் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ நம்ம செஞ்ச பாவங்களை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு என்னது வல்லமை உண்டு. அப்போ இயேசு ரத்தம் நம்மை சுத்திகரிக்க முடியாது. அப்போ நாம் பரிசுத்திற்கு தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நம்மை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ள ஆக வேண்டிய செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாவமன்னிப்புக்கு நேசம் பண்ணணும், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும், அவரோடு உயிர் தெழுவணும். அடுத்தது இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம என்ன செய்யுது? நம்மை சுத்திகரிக்க. நம்மளுடைய அவர் ரத்தம் நம்மை தெளிக்கப்படும் பொழுது நாம் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, எத்தனையோ கொடிதான பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, வேற எந்த மனிதன் செய்யாத பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு ரத்தம் நம்மளை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. எவ்வளோ பெரிதான கொடிதான பாவங்கள் செய்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தமாக்கும், நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாகும். குமாரன் மாத்திரமே நம்மை விடுதலாக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன். எவ்வளோ பாவங்கள் இருந்தாலும் நம்மை அவர் என்ன செஞ்சார்? சுத்திகரிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 9:13-14 வாசிங்க. எபிரேயர் 9:13. இதெல்லாம் பரிசுத்தப்படுத்துமானால், அது பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் அந்த தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பல் இருக்கும், சரத்தில் சுத்தியோட பரிசுத்தமாக்குமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அப்ப நம்மளை அந்த பழுதற்ற பலி தம்மை தாமே பலியாக கொடுத்தாரே, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அவருடைய ரத்தம் நம்ம என்ன செய்யுமா? சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அந்த ரத்தம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் தூய ரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படும் பொழுது நாம் நினைச்சோம் சுத்திகரிக்கும். அந்த காலத்தில் பலர் பாட்டில் ஒரு பாவம் செஞ்சிருந்தா ஒரு ஆடையை என்னதை கொண்டு வந்து அதை பலியிட்டு அந்த ஆசாரியன்ட்ட தன்னுடைய பாவங்களெல்லாம் சொல்லி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த மனிதன் மீது தெளிக்கப்படும் பொழுது அவன் சுத்திகரிக்கப்படுவான். ஆனால் இந்த ஜீவனோட இயேசு கிறிஸ்து ரத்தம் அதை பார்க்க எவ்வளோ வல்லமை இருந்தது. இந்த ரத்தம் நமக்கு என்ன செய்யுது? பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்கிறது. அவர் நம்மை பரிசுத்தமாக்குறவர். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி நம்மை பரிசுத்தமாக்குறார்? அவருடைய ரத்தத்தாலே நம்மை பரிசுத்தமாக்குறார். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? விலைக்கிரயமாக கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து சாத்தான் அப்படியிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லம் உள்ளது, நம்மை பரிசுத்தமாக ஜீவிக்க வல்லம் உள்ளது, நம்மை பாவம் வர நம்மை சுத்திகரிக்க வல்லம் உள்ளதாக இருக்கிற அப்படினால் நாம் அவர் ரத்தத்திற்கு அடிக்கடி நாம் ஒப்பு கொடுத்து அந்த ரத்தம் நாம் இது எப்போ தெளிக்கப்படும் தெரியுமா? நாம் பரிசுத்தம் நாம் பாவ அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய ரத்தம் இயேசுன்ற ரத்தம் நம்ம மீது என்ன செய்யுது? தெளிக்கப்படுகிறது. நம்ம ரத்தம் எப்போ தெளிக்கப்படுகிறது? அந்த பழையற்பாட்டு காலத்தில் அந்த ஒருவர் பாவரிக்கை பண்ணி அந்த பலியிடும் பொழுது அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கப்படும் போல நாம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அந்த தூய ரத்தம் இயேசு ரத்தம் நம்மை தெளிக்கப்பட்டு நம்மை பரிசுத்தமாக்குறதா இருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்தமாக்குமோன்ட்டு அழைக்கப்பட்டிருக்கிறதா? கடவுள் பரிசுத்தமாக இருக்கிறார், நம்மை அவர் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் அழைக்கப்பட்ட நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவின் ரத்தத்தாலே நாம் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம பரிசுத்துக்கு அழைத்திருக்கிறார். இயேசு ரத்தம் இல்லாமல் பரிசுத்தமாக ஜீவிக்க யாராலும் முடியாது. எந்த மதத்தினராக இருக்கட்டும், நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்ல யாராலும் கூடாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்தமாக ஜீவிப்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அவருடைய ரத்தத்துக்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 4வது பாயிண்ட் கடைசியாக அந்த ரத்தம் எப்பொழுது தெளிக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது யோவான் 1 யோவான் 1:9
பாவங்களை ஆ நாம் அறிக்கையிட்டால் ஆ பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணும்? அறிக்கணும். இப்போ நம்ம பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்துக்கு அழைக்கப்பட்ட நாம் இயேசுவின் ரத்தத்தை விரும்ப வேண்டும். இயேசுவின் ரத்தம் நம்ம மீது எப்போ தெளிக்கப்படும்? பாவரிக்கை செய்யும்போது. அப்போ நம்முடைய பாவங்களை முதலாவது நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அப்போ தான் பரிசுத்தமாக பாவத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாவத்தை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும் பொழுது கர்த்தராகிய இயேசுவின் தூய ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டு நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ பாவ அறிக்கை செய்யணும். பாவத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவத்தை வச்சுக்கிட்டு இருக்க அந்த சாத்தானுக்கு நம் மீது அதிகாரம் இருக்கிறது. பாவத்தை நாம் உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளவுக்குள்ளே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாத்தான மீது நினைச்சது அதிகாரம் இருக்கு. நம்மகிட்ட ஒரு பாவம் இருக்கா, உணர்த்தப்படுதா, அதை நினைச்சது சரியான முறைப்படி அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை எப்படி செய்யணும்? அதுதான் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் அநேகருக்கு தெரியாமல் இருக்கு. பாவ அறிக்கை எப்படி செய்யணும்? வேத வசனத்தில் அநேகர் போதிக்கிறதுனா வேதத்துக்கு மாறாக போதிக்கிறாங்க. சிலர் ஆர்சின் உபதேசம், பெந்தேகோஸ் உபதேசம், சிஎஸ் உபதேசம், அந்த உபதேசம், இந்த உபதேசம், அதெல்லாம் நமக்கு சிஎஸ் உபதேசம், ஆர்சி உபதேசம், பெந்தேகோஸ் உபதேசம் இல்லை. இந்த பைபிளில் என்ன போதிக்கப்பட்டிருக்கோ நினைச்சிடும், அதை நம்ம நினைச்சிடும் பின்பற்றணும். அப்படிதானே? பைபிளில் ஒன்று சொல்லியிருக்குன்னா அதை அப்படியே நம்ம நினைச்சிடும், ஏற்றுக்கணும். யாராவது ஒருத்தவங்க போதிக்கிறாங்கன்னா இந்த வேத வசனத்துக்கு போதிக்கிறாங்களா, வேத வசன ஆதாரம் அதில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து அந்த வசனத்துக்கு நம்ம நினைச்சிடும் கீழ்ப்படியும். நம்ம ஏதோ ஒவ்வொரு விதமான ஒரு பாரம்பரியத்தில் நம்ம இருக்காதபடிக்கு வேத வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கா, சரி அப்போ அதன்படி நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். யாரோ ஒருத்தவங்க தவறாக ஒருத்தவங்க போதிக்கிறாங்களா, அப்போ அவங்க வேத வசனத்தின் இப்படி போதிக்கிறாங்களா, அதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதை விரும்பணும். அந்த வசனம் எங்கே இருக்கு நம்ம கேட்டு நான் தெளிவுபட்டு நாம் இந்த வசனத்தின்படி ஜீவிக்கணும். சில கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஆர்சி உபதேசம் சொல்லி சில உபதேசங்களை தள்ளிட்டாங்க. சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சிஎஸ் உபதேசம் சொல்லிட்டு இதை தள்ளிட்டாங்க. சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இது பெந்தேகோஸ்காரங்களோட உபதேசம் சொல்லி தள்ளிட்டாங்க. நம்ம எதையும் தள்ளாண்ட வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தில் சொல்லாத ஒரு காரியத்தை யார் போதித்தாலும் நம்ம நினைச்சக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. விக்கிரகத்தை வழிபடலாமா கிறிஸ்தவர்கள்? வழிபடக்கூடாது. இந்த வேதத்தில் என்ன சொல்லு, விக்கிரகத்தை வழிபடக்கூடாது. ஆர்சிக்காரங்க பைபிளில் ரொம்ப தெளிவுபட்டிருக்கு. ஒரு சிலையோ ஒரு புகைப்படத்தை கூட வச்சு நினைச்சக்கூடாது, வழிபடக்கூடாது. காரணம் ஏன் அவங்க வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என்ன செய்யலை, அந்த ஒரு தெளிவு வரல. வேதத்தை வாசிப்போம், நாம் என்ன செய்யணும்? வேதத்தை இரவும் பகலும் இதில் தியானிக்கும் போது தான் நம்ம இதனுடைய ஆழமான சக்தி நமக்கு வெளிப்படும். இந்த வேதத்தில் எங்கும் சொல்லப்படலை முழங்கால் போட்டு அழுது பாவரிக்கை பண்ணி ஜோமனு எங்கேயும் சொல்லலை. அப்போ ஒன்று பாவம் பண்ணிக்கப்படும். பாவரிக்கைங்கிறதே ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டு. அதை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. இதே இடத்துல ஒரு தடவை பாவரிக்கை பற்றி போதிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த யூடியூப்பில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பாவரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதை சமயம் கிடைக்கும்போது பாருங்கள், அது மேலான சப்ஜெக்ட். பாவரிக்கை புதிய ஏற்பாட்டிலேருந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எப்படி இருந்தது, பாவமன்னிப்பின் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி பாவரிக்கை பண்ணாங்க, அன்று மார்க் 1:4 யோவான் வந்து பாவரிக்கை பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசருக்கு உயிர் தெழுந்த பொழுது அந்த பாவமன்னிப்பின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று தெளிவாக அதில் இருக்கும். சமயம் கிடைக்கும்போது அதை பாருங்கள். பாவ மன்னிப்பினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ரோமர் 8:2 வாசிங்க. அதுக்கு முன்னாடி ரோமர் 7:15 17 வாசிங்க. ரோமர் 7:15 17. எப்படி எனில், ஆமாம், நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் செய்கிறது எனக்கே தெரியுது, நான் பண்ணுறது பாவம்னு எனக்கு நல்லா தெரியுது. சினிமா பார்க்கறது பாவம்னு தெரியுது, சினிமா பாட்டை கேட்குறது பாவம் செய்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு இல்லை விருப்பம் இல்லை, பாவம்னு தெரியுது. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறது. நான் எனக்கு பரிசுத்தமாக வாழணும்னு ஆசை இருக்குப்பா, பரிசுத்தமாக ஜீவிக்கணும் விருப்பம் எனக்கு இருக்குது. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல. திரும்ப திரும்ப நான் என்ன செய்கிறேன், பாவத்தையே செய்கிறேன். அடுத்தது, நான் விரும்பாத செய்கிறவனா இருக்கேன், நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசம் இருக்கிற பாவமே இப்படி செய்ய. பாவம் இருக்க பாவம் ஆளுகை செய்து நான் விரும்பாத நிச்சயமா செய்ய வச்சுக்கிட்டே இருக்குமா. அப்போ அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை போதிச்சுட்டு, அப்போஸ்தலன் பவுலே அப்படி சொல்லிட்டார்,
பாவத்திலிருந்து அப்போ நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமா? எப்போவாவது பாவங்கள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தோடு என்ன செய்யறாங்க? ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையில் அப்படி கிடையாது. இந்த வசனம் இல்லை, அடுத்த ரோமர் 8:2 வாசித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். அப்போ அவர் நான் விடுதலையாக்கினேன், விடுதலை பெற்றேன், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன், பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று அப்போஸ்தலன் பவுல் அவர் அறைக்கூவல் விடுகிறார். எப்படி அவரால் முடித்தது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். கிறிஸ்துவனுடைய ஆவின் பிரமாணம் என்ன செஞ்சது? என்னை பாவம் மரணம் என்பதில் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிடுச்சு. நான் விடுதலை பெற்றுட்டேன். ஒரு காலத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன், விரும்பாது செஞ்சேன். ஆனால் நான் இப்போ கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன செஞ்சிச்சு? இந்த பாவத்துக்கு முற்றிலுமாக என்னை விடுதலை ஆக்கிட்டேன். இனிமேல் என்கிட்ட பாவம் இல்லை, பாவம் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியும் என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு என்ன பார்க்குறோன்னா, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மளத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை விரும்புகிறோம். ஏன் நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்குறார்? அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்குது. அந்த வருகைக்காக நாம் ஆயத்தமாகணும். அந்த ஆயத்தமாகணும்னா பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் நம்மகிட்ட இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வெளிச்சம், நம்மகிட்ட இருக்கிற வெளிச்சம் என்னது? பிரகாசிக்கணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிப்போம். மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், பரிசுத்தமாகிய வெளிச்சம் என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணும். நான் இன்னைக்கு இங்கே போதிக்கிறேன், களவு செய்யக்கூடாது, இச்சையாக பார்க்கக்கூடாது, இச்சையாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே அங்கே போயிட்டு வேண்டாத வேலை காமிச்சேன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்டயாவது களவு வாங்குறேன், இச்சையாக பார்க்குறேன், இச்சானவர்களை பேசுகிறேன்னா அப்போ மற்ற மனிதர்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? பட மாட்டோம். அப்போ நம்முடைய வெளிச்சம், கடைசி பாயிண்ட் என்னது? நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கிற அந்த வெளிச்சம் என்ன செய்யணுமா? மற்றொரு மத்தியில் பிரகாசிக்கணும். அதன் மூலமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த அவங்க சொல்லணும். இவங்க கிறிஸ்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவங்க தவறான காரியத்தை செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவங்க தவறான காரியத்தின்படி நடக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்லணும். அப்போ இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார். ரெண்டாவது பாயிண்ட்டு, கடவுள் நம்மளை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்ததே என்ன அழைப்பு? பரிசுத்தமாய் வாழ, உன்னதங்களில் உட்கார செய்ய, அவரோடு கூட வாழ, அவர் நம்மோடு கூட வாழ அந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். மூன்றாவது பாயிண்ட்டு, நம்மை இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன செய்யுது? பரிசுத்தப்படுத்துது. இயேசு ரத்தம் எப்போ பரிசுத்தப்படுது? பாவ அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய ரத்தம் தெளிக்கும். 4 பாவ அறிக்கை செய்யும் பொழுது அதனுடைய பாவ அறிக்கையினுடைய மேன்மை நம்ம என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை தெளிக்கும். 5வதாக நம்முடைய இருக்கிற அந்த பரிசுத்தமான வெளிச்சம் மற்றவர்களுக்கு நிச்சயம் பிரகாசிக்கணும். அதன் மூலம் அவர்களை நிச்சயவார்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நிச்சயமா நம்மளுடைய பரிசுத்தமாக வாழும்போது நிச்சயம் அவர்கள் சொல்லணும், இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. கடைசியாக வேத வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகும் 19:2. உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர். இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக ஜீவிக்கணும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.